Hello friends, welcome to my channel Tasty Eats. இன்னைக்கு நான் குக் பண்ண போறது ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் ஹனி சில்லி பொட்டேட்டோ. அதுவும் கிறிஸ்பியா ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல அதே மாதிரி வீட்ல இருக்கிற சின்ன சின்ன நம்ம கிட்ட இருக்கிற சிம்பிளான இன்கிரிடியன்ட் வச்சு செய்யலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தறலாமா? 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி கட் பண்ணனும்னு சொல்லி காட்றேன் நான் உங்களுக்கு. ஆயில் பொரிக்க தேவையான அளவு, வெள்ளை எள்ளு 1 டேபிள்ஸ்பூன், கார்ன் ஃப்ளவர் 1 ஸ்பூன் தண்ணியில கரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். टोमेटो केचप 1 टेबलस्पून, रेड चिल्ली पेस्ट 1 टेबलस्पून, रेड चिल्ली सॉस, सोया सॉस 1 टीस्पून, उप्पु தேவையான அளவு, தேன் 2 டேபிள்ஸ்பூன், சுகர் 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன், மைதா 1 டேபிள்ஸ்பூன். இது வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷனுக்கு. தண்ணி தேவையான அளவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, 10 பல் பூண்டு கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன், 1 கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சைஸ்ல. இப்போ மேரினேஷன் பார்த்துடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்க கட் பண்ணி காட்டுறேன். இந்த ஹனி சில்லி பொட்டேட்டோக்கு எப்படி கட் பண்ணணும்ட்டு இப்படி ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் இப்படி 2ஆக கட் பண்ணிக்கோங்க இந்த ஹாஃபில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்புக்கு வரணும். இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி காட்டுறேன். தண்ணியில் போட்டுருங்க, கலர் சேஞ்ச் ஆகிடும். உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாக இருந்தால் இது வந்து 3ஆக போட்டுக்கலாம். நான் 2ஆக போட்டுக்கிறேன், எனக்கு இது மீடியம் சைஸ்ன்றதுனால. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நான் தண்ணி கொதிக்க வச்சிட்டு இருக்கேங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பாயிலிங் டெம்பரேச்சர் இருக்கிறப்போ உருளைக்கிழங்க அதில் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அந்த உருளைக்கிழங்க. இப்போ இதோட உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிறப்போ பாதி வெந்துடும் உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் நம்ம அதை மேரினேட் பண்ணி டீப் ஃப்ரை பண்ணுறப்போ நல்லா கிறிஸ்பாகவும் வரும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், வெளியே கிறிஸ்பாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அப்படியே வரும். இப்போ உருளைக்கிழங்க 5 நிமிஷம் கொதிச்சிடுச்சு போட்டு. இப்போ இதை ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இப்போ இதோட நான் சொன்னேன் இல்லையா, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஃபஸ்ட்டு கோட்டிங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சதுனால இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கோட்டிங் பண்ணுறப்போ இந்த மாவு ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் இழுத்துக்கும். ஸோ நம்ம டீப் ஃப்ரை பண்ணுறப்போ உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ அதை கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே அதுக்கு செகண்ட் மேரினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த பேட்டருக்கு. இதை திக்காக கரைச்சிக்கணுங்க, தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கலாம். நீங்கள் இதுக்கு அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்க்குறப்போ இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், நல்லா கரைச்சிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சி ஆன உடனே உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இப்போ மேரினேட் பண்ண பொட்டேட்டோவை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், கோட்டிங் நல்லா பிடிச்சிருக்கு. இது ஒரு நல்ல இண்டோ சைனீஸ் டிஷ்ஷுங்க. ப்ராப்பராக பண்ணால் ரொம்ப நல்லா வரும்.
பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டுருக்கு. நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போவே நல்லா கிறிஸ்பாக இருக்குங்க பாருங்கள். அடுத்த ட்ரிப் உருளைக்கிழங்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மிச்சம் இருக்கிறது. இப்போது எல்லா உருளைக்கிழங்கையும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இதை நம்ம இன்னொரு வாட்டி போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு பேர் ஃப்ளாஷ் ஃப்ரைன்னு சொல்லுவோம். போட்ட உடனே நல்லா கொதிக்கிற ஆயிலில் போட்டு உடனே எடுத்துட்டோம்னா டபுள் கிறிஸ்பாக இருக்கும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக மறுபடியும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒட்டுக்கா போட்டுக்கலாம், தனித்தனியாக தேவையில்லை. போட்டு 1 நிமிஷத்தில் எடுத்துருங்க. இந்த மாதிரி 2 டைம் ஃப்ரை பண்ணுறப்போ ரெஸ்டாரண்ட் மாதிரி அதே கிறிஸ்ப்னஸில் வரும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ளாஷ் ஃப்ரைன்னு சொன்னேன் இல்லையா, போட்டு விட்டு டக்குன்னு எடுத்துடலான்ட்டு போட்டோம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நமக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பினஸ் கிடைக்கிறதுனால எண்ணெயெல்லாம் குடிக்காது, கரெக்டாக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள் 2 வாட்டி இப்படி ஃப்ரை பண்ணதுனால நல்லா கிறிஸ்பாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சாட்டே பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். ஆயில் கொஞ்சம் விட்டுடலாம். ஆயில் சூடானதும் பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி சைனீஸ் ஒர்க் பண்ணல குக் பண்ணுறதுனால ஹீட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி நம்ம பண்ணுற டிஷ் நல்லா வரும். ஒர்க் பண்ண இல்லாட்டி நார்மல் கடையில், பட் ஹை ஃப்ளேமில் பண்ணுங்கள். அந்த ஹை ஃப்ளேம் தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த டைம் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அப்போ தான் சாஸில். கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கரண்டியில் நான் வெள்ளை எள்ளு சொன்னேன் இல்லையா, அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சேர்க்கறத விட இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்தோம்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஹனி சில்லி பொட்டேட்டோ ரொம்ப நல்லா வரும். இப்போ அந்த வெடிக்கிற சவுண்டு கேட்கும் உங்களுக்கு எள்ளு. அந்த டைம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஸ்டவ்வை. ஒரு 30 செகண்ட் தாங்க ஆகும். ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சோயா சாஸ், கெச்சப், ரெட் சில்லி சாஸ், சுகர், உப்பு இந்த சாஸ்க்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதோட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க தண்ணியை. இந்த சாஸோட மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் அந்த வெள்ளை எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இப்போ கொதிச்சிருச்சு. கார்ன்ஃப்ளவர் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதுவும் சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் ஏன் கரைச்சி சேர்க்குறோம்னா தண்ணியாக இல்லாமல் ஒரு மாதிரி திக்காக சாஸியாக வரும். அப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும் கிளேஸ்ட் லுக்கில். இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாஸ் பாருங்கள் நல்லா கிளேஸ்டு லுக்கில் திக்காக ஆயிடுச்சு. இந்த டைம் ஹனி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க.
இப்போ உடனே நல்லா கிளறிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினோம்னா ஒன்று ஆர்டர் பண்ணோம்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக வரும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு 4 உருளைக்கிழங்குல பாருங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்னுட்டு. உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணிடலாட்டி நார்மல் கடாயில் கூட செஞ்சுக்கலாம். இப்போது சுவையான கிறிஸ்பி ஹனி சில்லி பொட்டேட்டோ ரெடிங்க. இப்போ கடைசியாக நம்ம மிச்சம் இருக்கு இல்லையா வெள்ளை எள்ளு, அதை இப்படி தூவிடலாம். ஸ்ப்ரிங் ஆனியனும் லைட்டாக தூவிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். நன்றி.